சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையில் அனைத்து காவல் ஆய்வாளருக்கும் காவல் ஆணையர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க அந்த உத்தரவு ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரவுடிகள் இருக்கும் இடத்துக்கே சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டார். அருண் அவர்கள் காவல் ஆணையராக மாற்றப்பட்ட நிலையில காவல் ஆய்வாளருக்கு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். புதிதாக பதவியேற்கும் போதே ரவுடிகளுக்கு எந்த மொழியை புரியுமோ அந்த மொழியை பதிலளிப்பேன் என பதவியேற்றவுடன் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் சென்னை முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இந்த அதிரடி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் உள்ள ரவுடிகளின் பட்டியலை தயாரித்து தீவிரமாக கண்காணிக்கவும் குற்றச்செயலில் ஈடுபடாத வண்ணம் தடுப்பதற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஈடுபட வேண்டும் என்றும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக காவல்துறையினர் ரவுடிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று தற்போது சரித்திர பதிவேற்றிருக்கும் ரவுடிகளை எச்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் ரவுடிகளின் உறவினரிடம் குற்றச்செயலில் ஈடுபடாத வண்ணம் இருக்கும்படி அறிவுறுத்தவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் தினமும் 2 ரவுடிகள் என்ற அடிப்படையில் வீடுகளுக்கு சென்று கண்காணித்து எச்சரிக்கை விடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறார்களா என்பதை நேரடியாக கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் காவல்துறையினருக்கு காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக நிபந்தனை ஜாமீனில் இருக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நிபந்தனைகளை மீறி செயல்பட்டாலோ சட்டவிரோத செயலில் ஈடுபடுவது தெரிய வந்தாலோ அவர்கள் ஜாமீன் ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் இருக்கும் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில சென்னை போலீசார் தீவிரமாக தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள்.